வெல்கம் டு க்ரௌன் அகாடமி. யூஜி டிஆர்பிக்காக நம்ம க்ரௌன் அகாடமியில் நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டடி மெட்டீரியல், வீடியோ கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட், ரெகுலர் கிளாஸ் எல்லாமே நம்மளுடைய அகாடமியில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம க்ரௌன் அகாடமி ப்ரொவைட் பண்ணுற ஸ்டடி மெட்டீரியலிருந்து வேதியியல் சப்ஜெக்டில் யூனிட் 3 அணைவு வேதியியல், அணுக்கரு வேதியியல், பகுப்பாய்வு வேதியியல் என்ற தலைப்பை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த யூனிட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த யூனிட்ல இருந்து லாஸ்ட் யூஜிடிஆர்பி எக்ஸாமில் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ யூனிட் 3 இருந்து லாஸ்ட் யூஜிடிஆர்பி எக்ஸாமில் 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் 11 கொஸ்டின் அணைவு வேதியியல், அதாவது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அதிலிருந்து மட்டுமே வந்திருக்குது. ரிமைனிங் 2 கொஸ்டின்ஸ் அணுக்கரு வேதியியல்லேருந்து வந்திருக்கு. ரிமைனிங் 2 பகுப்பாய்வு வேதியியல் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து வந்திருக்கு. அப்போ டோட்டலாக 15 கொஸ்டின் இந்த யூனிட்லேருந்து வந்திருக்கு. இப்போ இந்த யூனிட்டை நம்ம தரவாக படித்தோம் அப்படின்னா 15 மார்க் நம்ம கையில் ஷூராக இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம சிலபஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 3யோட சிலபஸ்ஸு அண்ட் ரெஃபரன்ஸ் புக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம சிலபஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் சொல்லிக்கிறேங்க. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வெற்றி ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும். மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம சிலபஸ்க்குள்ளே போகலாம். இதில் யூஜிடிஆர்பிக்கு க்ரௌன் அகாடமிலிருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்க இந்த ஸ்டடி மெட்டீரியலில் 13 சாப்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதில் சிலபஸ் நல்ல ப்ரீஃபாகவே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் 1 அப்படின்னா என்னென்னா அணைவு சேர்மங்கள், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்னால் என்னன்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்கிறேன். அணைவு சேர்மங்கள் என்பது ஒரு மத்திய உலோக அயனி, அதாவது சென்ட்ரல் மெட்டலையான் இருக்கும். அதை சுற்றி இணைந்துள்ள லிகாண்ட்ஸ் ஆகியவற்றால் உண்டாகும் சிறப்பு வகை வேதி சேர்மம் தான் அணைவு சேர்மம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த அணைவு சேர்மங்கள்னு டாப்பிக்கு கீழே சப்டாபிக்ஸ் இருக்குது. 10 சப்டாபிக்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வெர்னரோட கொள்கை. இந்த வெர்னர் கொள்கைங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொள்கை. ஏன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் முதல்ல வெளியில் வந்த கொள்கை வெர்னரோட கொள்கை தான். அப்போ இதிலிருந்து கொஸ்டின் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது, அணைவு சேர்மங்களுடன் தொடர்புடைய சில முக்கிய கலைச்சொற்களின் வரையறைகள் என்ன, அதாவது மத்திய உலோக அயனினா என்ன, லிகாண்டுனா என்ன அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். அடுத்தது, மூணாவது ஈனிகளின் வகைகள், அதாவது டைப்ஸ் ஆஃப் லிகண்ட்ஸ். நாலாவது, அணைவு சேர்மங்களை பெயரிடுதல். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி அணைவு சேர்மத்துக்கு நம்ம பெயரிடணும், ஒரு அணைவு சேர்மம் கொடுத்து அதோட நேம் கேட்பாங்க, இல்லை அப்படின்னா நேமை கொடுத்து அந்த அணைவு சேர்மம் எப்படி எழுதுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஐந்தாவது, ஒற்றைக்கரு அணைவு சேர்மத்தை பெயரிடுதல். ஆறாவது, கணக்கீடு. ஏழாவது, அணைவு சேர்மங்களில் மாற்றியங்கள். இதுவும் முக்கியமான டாபிக். அணைவு சேர்மங்களில் மாற்றியங்கள் இதுவும் முக்கியமான டாபிக். எட்டாவது, ஒளி சுழற்சி மாற்றியம், ஆப்டிக்கல் ஐசோமரிசம்னா என்ன. ஒன்பதாவது, கட்டமைவு மாற்றியம், ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? இதிலிருந்து பயிற்சி வினாக்கள் உங்களுக்கு இருக்கு கீழே. சரிங்களா? என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த சாப்டர்லேருந்து கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? சாப்டர் 2 என்ன அப்படின்னா அணைவு சேர்மங்களின் பிணைப்புகள் அப்படின்னா என்ன, ஒரு பிணைப்பு எப்படி உருவாகும், லிகாண்ட் தனது எலக்ட்ரான் ஜோடியை உலோக அயனிக்கு வழங்குறதுனால தான் ஒரு பிணைப்பு உருவாகுது. சரிங்களா? அப்போ அதுக்கு கீழே என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இணைதிர பிணைப்பு கொள்கை, வேலன்ஸ் பாண்ட் தியரி. ஃபஸ்ட்டு வெர்னர் தியரி பார்த்துருவோம். அது ஃபெயிலியர் ஆனனால தான் நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா வேலன்ஸ் பாண்ட் தியரி பார்க்க போகிறோம். சரிங்களா? ரெண்டாவது, உள்கோட்டு ஆர்பிட்டால் அல்லது குறை சுழற்சி அணைவு, இன்னர் ஆர்பிட்டால் லோஸ்பின் காம்ப்ளெக்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். மூணாவது, வெளிக்கூட்டு ஆர்பிட்டால் உயர் சுழற்சி அணைவு, அவுட்டர் ஆர்பிட்டால் ஹைஸ்பின் காம்ப்ளெக்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். நாலாவது, அணைவு சேர்மங்களின் காந்த பண்புகள் அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து 5வது, இணைதிர பிணைப்பு கொள்கையின் வரம்புகள் மற்றும் குறைபாடுகள் என்ன. சரிங்களா? இதோடைய குறைபாடு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் குறைபாடு இருக்கிறனால தான் அடுத்த ஒரு கொள்கை வெளியில் வந்துச்சு. அது என்ன, படிகப்புல கொள்கை, அதாவது கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி. இதுவும் ரொம்ப முக்கியமான டாபிக். 7வது, நான்முகி அணைவு உட்பொருளில் படிகப்புல பிழைவு. 8வது, அணைவு சேர்மங்களில் நிறம். 9வது, படிகப்புல கொள்கையின் வரம்புகள், லிமிட்டேஷன்ஸ்.
லிமிட்டேஷன்ஸ்லேருந்து கொஸ்டின் வரும். பாஸ்லேட்ஸு, லிமிட்டேஷன்ஸு, குறைபாடுகள் இதிலிருந்தெல்லாம் 1 மார்க்ஸ் வரும். சரிங்களா? அடுத்தது EAN விதி, இதுவும் ரொம்ப முக்கியமானது. இதில் 11வது EAN விதியும் லூயிஸ் அமில கார கோட்பாடும். 12வது EAN விதியை மீறும் கார்பனைல்கள் அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். EAN விதியோட முக்கியத்துவம் என்ன, அதோடைய பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 15வது அணைவு சேர்மங்களின் முக்கியத்துவங்களும் பயன்பாடுகளும். இப்போ இந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? இதிலிருந்து பயிற்சி வினாக்கள் நம்ம பார்க்கலாம். எப்படியெல்லாம் கொஸ்டின் வரும், எக்ஸாமுக்கு எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பயிற்சி வினாக்கள் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது 3வது சாப்டர் அணுக்கரு வேதியியல். அணுக்கரு வேதியியல்னா என்ன? நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி. நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, அணுக்கரு வேதியியல் அப்படிங்கிறது அணுவின் கருவில், அதாவது நியூக்ளியஸில் நிகழும் மாற்றங்கள் மற்றும் கதிரியக்க தன்மை பற்றி ஆய்வினை மேற்கொள்ளக்கூடிய வேதியியலோட ஒரு பிரிவு தான் அணுக்கரு வேதியியல். சரிங்களா? இதுக்கு கீழே என்னென்ன டாபிக்ஸ் வருது? ஃபர்ஸ்ட் அணுக்கரு வினையின் கோட்பாடு, அதாவது பீட்டா சிதைவுனா என்னன்னு பார்க்க போகிறோம். 2வது பீட்டா சிதைவு கோட்பாடு, அதாவது ஃபெர்மி கோட்பாடு. இந்த கோட்பாடுன்னு வருது இல்லைங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதுலேருந்து கொஸ்டின்ஸ் டைரக்ட் கொஸ்டினாகவே வரலாம். 3வது காமா கதிர்கள். காமா கதிர்கள்னா என்ன? 4வது காமா கதிர் உமிழ்விற்கான கோட்பாடு என்ன? 5வது நியூட்ரான் பிடிப்பு, அதாவது நியூட்ரான் கேப்சர் அப்படின்னா என்ன? 8வது காமா கதிர் பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காமா ரேஸ். இது முக்கியம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காமா ரேஸ்னா என்ன? அடுத்து 7வது N/P விகிதத்தால் நிலைத்தன்மையை அறிதல், அதிக நியூட்ரான் புரோட்டான் விகிதம், ஹை N/P ரேஷியோ நியூட்ரான் ரிச் காம்பவுண்ட்ஸ் எது அப்படிங்கிறது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஐசோடோப்புகள். ஐசோடோப் கேட்பாங்க. ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோன் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா? 9th கதிரியக்க ஐசோடோப்புகளின் பயன்பாடுகள் என்ன? 10வது கதிரியக்க சிதைவு மற்றும் அரை ஆயுட்காலம், இதுவும் முக்கியமானது. அடுத்தது ஐசோபார். ஐசோபார்கள்னா என்னன்னு கேட்பாங்க. 12 அணுக்கரு வேதியியலில் ஐசோபார்களோட பண்புகள், அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ்னா என்ன? அடுத்தது ஐசோட்டோன் அப்படின்னா என்ன? எப்படி வந்தால் அது ஐசோட்டோன்னு சொல்லுவோம், எப்படி இருந்தால் அது ஐசோபார்னு சொல்லுவோம், எப்படி அந்த ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா அது ஐசோடோப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3மே கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் 3மே நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்தது கதிரியக்க சிதைவு விதிகள், லாஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. 16 கதிரியக்க இடப்பெயர்ச்சி விதிகள்னா என்ன? 17வது கதிரியக்க சமநிலைனா என்ன? 18 கதிரியக்க சமநிலையின் வகைகள், அதாவது டைப்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் ஈக்லிபிரியம். இப்போ இந்த டாப்பிக்லேருந்து பயிற்சி வினாக்கள் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கான கொஸ்டின் டிஸ்கஷன் நம்ம பண்ணலாம். 4வது சாப்டர் அணுக்கரு வினையின் கோட்பாடுகள், தியரிட்டிக்கல் பிரின்சிபல்ஸ். இதில் என்னென்ன வினைகள் வருது அப்படின்னா, 1வது அணுக்கரு வினைகள், நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ். 2வது அணுக்கரு பிளவின் பயன்பாடுகள், அணுக்கரு இணைவு, அணுக்கரு பிளவு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். அதிலிருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். சரிங்களா? அதிலிருந்து அணுக்கரு இணைவில் என்னென்னலாம் வருதோ அது ஃபுல்லாகவே நம்ம பார்த்து வச்சுக்கணும். அந்த ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அணுக்கரு பிளவில் என்னென்ன இருக்குது அதோடைய ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதை நல்ல தரவாக பார்த்துக்கணும். அணுக்கரு இணைவு, நியூக்ளியர் ஃபியூஷன்னா என்ன? 4வது சூரியனில் அணுக்கரு இணைவு, ஃபியூஷன் இன் த சன். 5வது அணுக்கரு இணைவின் நன்மைகள், அட்வான்டேஜஸ் ஆஃப் நியூக்ளியர் ஃபியூஷன். 6வது நட்சத்திரங்களில் அணுக்கரு இணைவு, நியூக்ளியர் ஃபியூஷன் இன் ஸ்டார்ஸ். 7வது அணுக்கரு பிளவு மற்றும் இணைவு வேறுபாடுகள், அணுக்கரு பிளவுக்கும் அணுக்கரு இணைவுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறது கேட்பாங்க. இப்போ இதிலிருந்து பயிற்சி வினாக்கள் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நம்ம பயிற்சி வினாக்கள் மூலமாக நம்ம பார்த்துக்கலாம். 5வது சாப்டர் என்ன அப்படின்னா, தொழில்துறை மற்றும் அணுக்கரு வேதியியலில் கதிரியக்க ஐசோடோப்களின் பயன்பாடுகள், அதாவது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி இன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து தொழிற்துறையில் கதிரியக்க ஐசோடோப்புகளின் பயன்பாடுகள், இது பார்க்க போகிறோம். பயன்பாடுகள் பற்றி பார்க்க போகிறோம். செகண்டு அணுக்கரு வேதியியலில் பயன்பாடுகள், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி, இதுவும் முக்கியம். 3வது அணுக்கரு பிளவு மற்றும் இணைவு ஆராய்ச்சி, அணுக்கரு இணைவு மற்றும் அணுக்கரு பிளவு ஆராய்ச்சி, அதாவது ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன் ரிசர்ச். 4வது மருத்துவத்துறையில் கதிரியக்க ஐசோடோப்புகளோட
பயன்பாடுகள் இதுவும் முக்கியம். மருத்துவத்துறையில் கதிரியக்க ஐசோடோப்புகள் எப்படியெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கணும். சரிங்களா? 5வது டாபிக் நன்மைகள். 6வது விவசாயத்தில் கதிரியக்க ஐசோடோப்புகளோட பயன்பாடுகள். 7வது முக்கிய கதிரியக்க ஐசோடோப்புகள்னா என்ன. அப்போ இதிலிருந்து நம்ம பயிற்சி வினாக்கள் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பயிற்சி வினாக்கள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். 6th சாப்டரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, அதாவது பகுப்பாய்வு வேதியியல். இப்போ இது வரைக்கும் அந்த டாபிக்ஸ் இருக்குது இல்லைங்க, 5 டாபிக், அதிலிருந்து தான் 11 கொஸ்டின் லாஸ்ட் UGTRB எக்ஸாமில் வந்திருக்கு. சரிங்களா? அப்போ அந்த டாப்பிக்லாம் நம்ம தரவாக இருந்தோம்னா நம்ம கையில் 10 மார்க் இல்லை 11 மார்க் கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா? இப்போ பகுப்பாய்வு வேதியிலிருந்து 2 கொஸ்டின் வந்திருக்கு. சரிங்களா? இந்த தடவை 2 அல்லது அதற்கு மேலேயும் வரலாம். ஃபஸ்ட்டு பருமனரி பகுப்பாய்வின் அடிப்படை கோட்பாடுகள் என்ன. செகண்டு பருமனரி பகுப்பாய்வு செய்யப்படும் விதம், டைட்ரேஷன் ப்ராசஸ், எப்படி நம்ம டைட்ரேஷன் பண்ணுவோம், அதுக்கு என்ன ஆசிடு, என்ன பேஸு, என்ன இண்டிகேட்டர் எடுத்துக்குவோம் அப்படிங்கிறத பார்க்கணும். 3வது சமான விதி, லா ஆஃப் ஈக்குவலன்ஸ். 4வது பருமனரி பகுப்பாய்வின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் டைட்ரேஷன்ஸ், இதுவும் முக்கியம். கணக்கீடுகள் மற்றும் வாய்ப்பாடுகள், அதாவது கால்குலேஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ். 6வது செய்முறை விளக்கம், ப்ராக்டிக்கல் ப்ரொசீஜர். 7வது செய்முறை பிழைகள் மற்றும் துல்லியம், எரர்ஸ் அண்ட் அக்யூரசி, இதுவும் முக்கியமான டாபிக். இதிலிருந்து கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். 8வது பருமனரி பகுப்பாய்வின் நன்மைகள் என்ன. 9வது நவீன முறைகள், மாடர்ன் மெத்தட்ஸில் என்னென்ன யூஸ் பண்ணுறோம். இப்போ இதிலிருந்தெல்லாம் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பயிற்சி வினாக்கள் பற்றி பார்க்க போகிறோம். 7வது டாபிக் என்ன அப்படின்னா எடையறி பகுப்பாய்வு, அப்படின்னா கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ். இப்போ கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு பொருளில் உள்ள ஒரு குறிப்பிட்ட கரையும் மற்றும் கரையாத படிவமாக பிரிசிபிடேட்டாக மாற்றி அதை வடிகட்டி உலர்த்தி சூடுபடுத்தி அதன் எடையை அளந்து அந்த கூறின் அளவினை கணக்கிடும் முறை தான் எடையறி பகுப்பாய்வு, கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா வீழ்படிவாக்கல், பிரிசிபிடேஷன் கிராவிமெட்ரினா என்னன்னு பார்க்க போகிறோம். செகண்டு ஆவியாதல் முறை, வாலட்டிலேஷன் கிராவிமெட்ரி. 3வது மின்முனை படிவு முறை, அதாவது எலக்ட்ரோ கிராவிமெட்ரி அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். 4வது வெப்ப பகுப்பாய்வு முறை, தெர்மோ கிராவிமெட்ரி, TGA. 5வது TGA வரைகோடு, TGA அதாவது தெர்மோகிராம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். 6வது TGA முறையின் நன்மைகள் மற்றும் பயன்பாடுகள், அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். 7வது எடையறி கணக்கீடுகள், கிராவிமெட்ரிக் கால்குலேஷன்ஸ், இது கேட்பாங்க. 8வது செய்முறை உதாரணம், ஒர்க்டு எக்ஸாம்பிள், பேரியம் சல்ஃபேட் எஸ்டிமேஷன், அதை பற்றி பார்க்க போகிறோம். 9வது எடையறி பகுப்பாய்வின் நன்மைகள் மற்றும் குறைபாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 10வது எடையறி பகுப்பாய்வின் பயன்பாடுகள், அதோடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன, கிராவிமெட்ரிக் அனாலிசிஸோட அப்ளிகேஷன் என்ன, நன்மைகள் என்ன, குறைபாடுகள் என்ன, இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டினில் வரும். சரிங்களா? இப்போ இந்த டாப்பிக்கில் இருந்து பயிற்சி வினாக்கள் எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். 8வது சாப்டர் என்ன அப்படின்னா பிரித்தெடுத்தல் மற்றும் தூய்மையாக்கல் நுட்பங்கள், செப்பரேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் டெக்னிக்ஸ். எது மூலமாலாம் நம்ம செப்பரேட் பண்ண முடியும், அதை எப்படி பியூரிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த சாப்டர் 8ல் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பதங்கமாதல்னா சப்ளிமேஷன். செகண்ட் பதங்கமாதலின் முக்கிய பயன்பாடுகள் என்ன. 8வது படிகமாதல், அதாவது கிறிஸ்டலைசேஷன், எப்படி கிறிஸ்டலாக மாற்றி நம்ம எப்படி அதை பியூரிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 4வது படிகமாக்கலின் படிநிலைகள், ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் கிறிஸ்டலைசேஷன். படிகமாக்கலின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். படிகமாக்கலின் நன்மைகள், அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத 6th டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். 7th வாலை வடித்தல், டிஸ்டிலேஷன் மெத்தட். வாலை வடித்தல்னா டிஸ்டிலேஷன் மெத்தட். 8th டைப்ஸ் ஆஃப் டிஸ்டிலேஷன், அதோடைய வகைகள் பற்றி பார்க்க போகிறோம். 9th டாபிக் வேதியியலில் வாலை வடித்தலின் முக்கியத்துவம். நம்ம கெமிஸ்ட்ரியில் இந்த வாலை வடித்தலுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 10வது எளிய வாலை வடித்தல், சிம்பிள் டிஸ்டிலேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். 11வது செயல்முறை, ப்ரொசீஜர். 12வது பயன்பாடுகள், அதோடைய அப்ளிகேஷன்னா என்ன. 13 அதோடைய லிமிட்டேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். இதிலிருந்து கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். 9th சாப்டர் என்னன்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா பின்ன வாலை வடிகட்டுதல், ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். இப்போ ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அப்படின்னா என்னென்னு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் சொல்கிறேன். கொதிநிலைகள் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக உள்ள திரவ கலவைகளை பின்ன காய்ச்சி வடித்தல் தூண், அதாவது
ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் உதவியுடன் அவற்றின் கொதிநிலை வேறுபாட்டின் அடிப்படையில் தனித்தனியாக பிரிக்கும் முறை தான் பின்ன வாலை வடித்தல். சரிங்களா? இப்போ அதுக்கான ப்ரொசீஜர் எப்படி நம்ம பின்ன வாலை வடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? ரெண்டாவது முக்கிய பயன்பாடுகள், அதோடைய முக்கியமான பயன்பாடுகள் என்னன்னு பார்க்கலாம். மூணாவது அதுக்கான எடுத்துக்காட்டு என்ன. நாலாவது பிரிகை அடுக்குகள், அதுக்கு என்ன பிரிகை அடுக்குகள் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அஞ்சாவது குறைக்கப்பட்ட அழுத்தத்தின் கீழ் வாலை வடித்தல், டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ்டு ப்ரெஷர். ஆறாவது செயல்முறை மற்றும் உபகரணங்கள், அப்பரட்டஸ் அண்ட் ப்ரொசீஜர் பற்றி பார்க்கலாம். ஏழாவது எடுத்துக்காட்டுகள், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பற்றி பார்க்கலாம். எய்த் டாபிக் வாலை வடித்தல், ஸ்டீம் டிஸ்டிலேஷன் மற்றும் வெற்றிட வாலை வடித்தல். ஒன்பதாவது வெற்றிட வாலை வடித்தல், வேக்கம் டிஸ்டிலேஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்டீம் டிஸ்டிலேஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம், வேக்கம் டிஸ்டிலேஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதோடைய பயன்பாடுகள் பார்க்கலாம். 11வது நீராவி வாலை வடித்தல், ஸ்டீம் டிஸ்டிலேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்க போகிறோம். 12வது வாலை வடித்தல் மற்றும் வெற்றிட வாலை வடித்தல் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன, அதோடைய முக்கிய அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த சாப்டரில் நம்ம பார்க்கலாம். இப்போ இது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இதிலிருந்து பயிற்சி வினாக்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது சாப்டர் 10 வண்ணப்பிரிகை முறை, குரோமட்டோகிராஃபி. குரோமட்டோகிராஃபிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். அதிலிருந்து கொஸ்டின்ஸ் நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம். இப்போ குரோமட்டோகிராஃபினா என்ன அப்படின்னா, ஒரு கலவையில் உள்ள கூறுகள் நிலையான நிலை மற்றும் நகரும் நிலை அப்படின்னு ரெண்டு இருக்கும். இப்போ குரோமட்டோகிராஃபியில் ரெண்டு ஃபேஸ் சொல்லுவாங்க. ஒன்று ஸ்டேஷ்னரி ஃபேஸு, மொபைல் ஃபேஸ் ரெண்டு சொல்லுவாங்க. சரிங்களா? இது ரெண்டுமே முக்கியமானது. அவற்றுடன் வெவ்வேறு அளவில் ஈர்க்கப்படுவதால் அவை தனித்தனியாக பிரிக்கப்படும் முறை தான் குரோமட்டோகிராஃபி. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா பரப்பு கவர் வண்ணப்பிரிகை முறை, அப்சார்ப்ஷன் குரோமட்டோகிராஃபினா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது குழாய் வண்ணப்பிரிகை முறை, காலம் குரோமட்டோகிராஃபினா என்ன, இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் குரோமட்டோகிராஃபி. சரிங்களா? அப்சார்ப்ஷன் குரோமட்டோகிராஃபினா என்னென்னு பார்க்க போகிறோம், காலம் குரோமட்டோகிராஃபினா என்னென்னு பார்க்க போகிறோம். மூணாவது மெல்லிய அடுக்கு வண்ணப்பிரிகை முறை, அதாவது தின் லேயர் குரோமட்டோகிராஃபி, அதை ஷார்ட்டாக நம்ம எப்படி சொல்லுவோம், டிஎல்சி. சரிங்களா? கொஸ்டினில் தின் லேயர் குரோமட்டோகிராஃபின்னு கொடுக்க மாட்டாங்க, டிஎல்சின்னு கொடுத்துருவாங்க. அந்த ஷார்ட் ஃபார்மும் நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தா தான் நம்ம அங்கே ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? நாலாவது டாபிக் வாயு திண்ம வண்ணப்பிரிகை முறை, கேஸ் சாலிட் குரோமட்டோகிராஃபி, அதை ஷார்ட்டாக நம்ம எப்படி சொல்லுவோம், ஜிஎஸ்சி, கேஸ் சாலிட் குரோமட்டோகிராஃபி. அஞ்சாவது பயன்படுத்தப்படும் பரப்பு கவர் பொருட்கள், அப்சார்பன்ஸ். இப்போ நம்ம டைப்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, என்னென்ன பார்த்தோம், அப்சார்ப்ஷன் குரோமட்டோகிராஃபி பார்த்தோம், காலம் குரோமட்டோகிராஃபி பார்த்தோம், தின் லேயர் குரோமட்டோகிராஃபி பார்த்தோம், கேஸ் சாலிட் குரோமட்டோகிராஃபி பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு என்னென்ன அப்சார்பன்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆறாவது நிறமற்ற சேர்மங்களை அடையாளம் காணுதல். இப்போ கலர் டிஃப்ரென்சியேஷன் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக பிரிக்க முடியும். ஒயிட் கலராக இருக்கிறத நம்ம பிரிக்க முடியாது இல்லைங்களா, அப்போ நிறமற்ற பொருட்களை எப்படி நம்ம அடையாளம் காணணும் அப்படிங்கிறது இதில் பார்க்க போகிறோம். ஏழாவது பங்கீட்டு வண்ணப்பிரிகை முறை, பார்ட்டிஷன் குரோமட்டோகிராஃபி, திஸ் இஸ் ஆல்சோ டைப் ஆஃப் குரோமட்டோகிராஃபி. எட்டாவது பங்கீட்டு வண்ணப்பிரிகையினுடைய நன்மைகள் என்ன. இப்போ இதிலிருந்து பயிற்சி வினாக்கள் பார்க்கணும். இதிலிருந்து இது ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க. இதிலிருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். நம்ம லாஸ்ட் பிஜிடிஆர்பிலையுமே இந்த குரோமட்டோகிராஃபி அவங்களுக்குமே இருக்குது. அதுலேயுமே குரோமட்டோகிராஃபி டாப்பிக்லேருந்து சம்ஸும் வரும், தியரிட்டிக்கலாகவும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? 11th சாப்டர் ஆக்சிஜனேற்ற ஒடுக்க தரம் பார்த்தல், ரிடாக்ஸ் டைட்ரேஷன்ஸ். சரிங்களா? ரிடாக்ஸ் டைட்ரேஷன் அப்படின்னா என்னென்னா, ஆக்சிஜனேற்ற ஒடுக்க தரம் பார்த்தல் என்பது ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஒடுக்கம் ஆகிய வினைகளை அடிப்படையாக கொண்டு ஒரு கரைசலில் உள்ள பொருளின் செறிவை, அதாவது கான்சன்ட்ரேஷனை துல்லியமாக கண்டறியும் அளவீட்டு பகுப்பாய்வு முறை தான் ஆக்சிஜனேற்ற ஒடுக்க தரம் பார்த்தல் முறைன்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆக்சிஜனேற்ற ஒடுக்க தரம் பார்த்தலில் பயன்படுத்தப்படும் ஆக்சிஜனேற்ற காரணிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டாவது ஆக்சிஜனேற்றியாக பொட்டாசியம் டைக்ரோமேட், பொட்டாசியம் டைக்ரோமேட் எப்படி ஆக்சிஜனேற்றியாக பயன்படுது, K2Cr2O7 அப்படின்னா என்னது, பொட்டாசியம் டைக்ரோமேட். மூணாவது ஆக்சிஜனேற்ற ஒடுக்க தரம் பார்த்தல் செயல்முறை, படிப்படியான விளக்கம். நாலாவது ஆக்சிஜனேற்ற ஒடுக்க தரம் பார்த்தலுடைய வகைகள், டைப்ஸ் ஆஃப் ரிடாக்ஸ் டைட்ரேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐந்தாவது ஆக்சிஜனேற்ற ஒடுக்க குறிகாட்டிகள். ஆறாவது சமன்பாடுகளை சமநிலைப்படுத்துதல், பேலன்சிங் ரிடாக்ஸ் ஈக்குவேஷன்ஸ்.
7வது ஆக்சிஜனேற்ற ஒடுக்க தரம் பார்த்தலில் இறுதி புள்ளியை மின் வேதியியல் முறையில் கண்டறிதல். 8வது ஆக்சிஜனேற்ற ஒடுக்க தரம் பார்த்தல் வளைவு அப்படின்னா என்ன. 9வது கணக்கீடுகள் மற்றும் வாய்ப்பாடுகள். 10வது நடைமுறை பயன்பாடுகள் ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ். 11 தரம் பார்த்தலில் ஏற்படும் பிழைகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எரர்ஸ் அண்ட் ப்ரிகாஷன்ஸ். 12th பயிற்சி வினாக்கள். இதில் இந்த சாப்டர்லேருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா. 12வது சாப்டர் என்னென்னா அணைவாக்கி தரங்காணல் காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன். காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன் அப்படின்னா என்னென்னா உலோக அயனிகளின் அளவு அல்லது செறிவை காம்ப்ளெக்ஸ் சேர்மங்கள் உருவாகும் வினையை அடிப்படையாக கொண்டு துல்லியமாக கண்டறியும் அளவீட்டு பகுப்பாய்வு முறை தான் காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன். சரிங்களா. இதை நம்ம நோட்ஸ் பார்க்கும்போது நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உலோக அயனிகள் மெட்டலயான்ஸ்னா என்ன. 2வது குறிக்காட்டிகள் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன்ஸ். இந்த டைட்ரேஷன்ஸ்லாம் என்னென்ன இண்டிகேட்டர். இப்போ ஸ்ட்ராங் ஆசிடாக இருந்தால் என்ன இண்டிகேட்டர், அதை வலிமை மிகு அமிலம், வலிமை குறைந்த காரம், அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா. அந்த டைட்ரேஷனுக்கு என்ன இண்டிகேட்டர் போட்டால் ரிசல்ட் கரெக்டாக வரும் அப்படிங்கிறதுக்கான இண்டிகேட்டர்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். 3வது தரம் பார்த்தல் முறையின் வகைகள் டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன்ஸ். 4வது மறைமுக தரம் பார்த்தல் இன்டைரக்ட் டைட்ரேஷன். 5வது மறைக்கும் மற்றும் மறைப்பகற்றும் காரணிகள் மாஸ்கிங் அண்ட் டிமாஸ்கிங் ஏஜென்ட்ஸ். 6வது மறைப்பகற்றும் காரணிகள் டிமாஸ்கிங் ஏஜென்ட்ஸ். 7வது தரம் பார்த்தலில் பிழைகள் மற்றும் சவால்கள் எரர்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். 8வது அணைவாக்கி தரங்காணல் நன்மைகள். 9வது பயன்பாடுகள். 10 செய்முறை விளக்கம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராக்டிக்கல் ப்ரொசீஜர். 11 கணக்கீடுகள் அதில் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. 12வது இதிலிருந்து பயிற்சி வினாக்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். 13வது சாப்டர் கடத்துமை அளவிய செறிவு காணல் கடத்து திறன் தரம் பார்த்தல், அதாவது கண்டக்டிவிட்டி மெஷர்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பல்வேறு வகையான கடத்துத்திறன் தரம் பார்த்தல்கள், அதாவது டைப்ஸ் ஆஃப் கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷன்ஸ்னால் என்ன. 2வது வலிமை குறைந்த அமிலம் மற்றும் வலிமை மிக்க காரம். இது முக்கியங்க, இது கேட்பாங்க. வலிமை மிகு அமிலம்னா என்ன, வலிமை மிக்க காரம்னா என்ன, வலிமை குறைந்த அமிலம்னா என்ன, வலிமை குறைந்த காரம்னா என்ன, எந்த டைட்ரேஷனுக்கு என்ன இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத கேட்பாங்க. சரிங்களா. 3வது வலிமை மிக்க அமிலம் மற்றும் வலிமை குறைந்த காரம் ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் வீக் பேஸ். 4வது வலிமை குறைந்த அமிலம் மற்றும் வலிமை குறைந்த காரம் வீக் ஆசிட் வெர்சஸ் வீக் பேஸ். 5வது கலவை அமிலங்கள் வெர்சஸ் வலிமை மிக்க அமிலம் வலிமை மிக்க காரம் மிக்சர் ஆஃப் ஆசிட்ஸ் வெர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ். 6வது வீழ்படிவாக்கல் தரம் பார்த்தல் பிரிசிபிடேஷன் டைட்ரேஷன்ஸ். 7வது பரிசோதனை முறை ஸ்டெப்ஸ். 8வது கடத்துத்திறன் தரம் பார்த்தலின் நன்மைகள் அட்வான்டேஜஸ் ஆஃப் கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷன்ஸ். 9வது கடத்துத்திறன் தரம் பார்த்தலின் குறைபாடுகள் லிமிடேஷன்ஸ் ஆஃப் கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷன்ஸ். 10வது நடைமுறை பயன்பாடுகள் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். 11வது கடத்துத்திறன் மாறிலிகள் மற்றும் காரணிகள் கண்டக்டிவிட்டி கான்ஸ்டன்ட் அண்ட் ஃபேக்டர்ஸ் இது பார்க்கலாம். 12வது இதிலிருந்து பயிற்சி வினாக்கள் பார்க்குறோம். சரிங்களா. கடைசியாக மாதிரி வினாக்கள் மாடல் எக்ஸாம். சரிங்களா. இப்போ இவ்வளோ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த 13 சாப்டர்ல இருந்துமே கொஸ்டின்ஸ் வச்சுருப்பாங்க. கொஸ்டின்ஸை பார்த்து நம்ம அதை அனலைஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம சிலபஸ் டாபிக்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ ரெஃபரன்ஸ் புக்ஸ் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருந்து பாயிண்ட்ஸ் எடுத்து தான் இதை ஃபாலோ பண்ணி தான் இந்த ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. இந்த ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் தரவாக படிச்சிங்க அப்படின்னாவே ஈஸியாக உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா. என்னென்ன ரெஃபரன்ஸ் புக்குன்னு பார்க்கலாங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். இதை என்னன்னு சொல்லுவோம், SCERT சயின்ஸ் டெக்ஸ்ட் புக் 6th to 10th சயின்ஸ் புக் இருக்குது இல்லைங்களா, அதிலிருந்து எடுத்திருக்காங்க. சென்னை SCERT கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. செகண்டு தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் SCERT கெமிஸ்ட்ரி டெக்ஸ்ட் புக்ஸ் ஸ்டாண்டர்ட் 11th and 12th சென்னை SCERT கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. சரிங்களா. 6th to 10th சயின்ஸ் புக்கும் பேஸ் பண்ணியிருக்காங்க, 11th 12th புக்ஸும் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. இது எல்லாம் முக்கியமான என்னென்ன ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருக்குது அப்படின்னா, தேர்ட் ஒன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பை பூரியன் சர்மா
அண்ட் காலியா. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. சரியா, பூரியன் சர்மா புக் வந்து இதை ரெஃபர் பண்ணி எடுத்திருக்காங்க. சரிங்களா. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 4வது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பை மாலித்துளி மதன். 5வது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பை ஜேடி லீ. 6வது எசென்சியல்ஸ் ஆஃப் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி பை ஹெச்.ஜே. அர்னிகர். 7th நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி பை யூ.என். தாஸ். 8th எலிமெண்ட்ஸ் ஆஃப் அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி பை ஆர். கோபாலன், கே. ரங்கராஜன் அண்ட் பி.எஸ். சுப்பிரமணியன். 9வது பேசிக் கான்செப்ட் ஆஃப் அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி பை எஸ்.எம். கோப்கார். சரிங்களா. இதெல்லாம் முக்கியமான ரெஃபரன்ஸ் புக்கு. இதை ரெஃபர் பண்ணி தான் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. சரிங்களா. இதெல்லாம் நம்ம தரவாக படித்தோம்னாவே ஈஸியாக நம்மளால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தேங்க்யூ.